அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, துர்க்கை தாயாரோட வழிமுறை. நம்ம இந்த தாயை கையில் வந்து நம்ம சரணாகிதி அடைஞ்சால் என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான முறையில் வந்து நம்மளோட கோரிக்கைலாம் எதுவும் வைக்க தேவையில்லை. நீங்கள் எதுக்கு வந்துக்கிறீங்கன்னு கடவுளுக்கு தெரியும். நீங்கள் கடவுளை வந்து எப்படி வணங்கணுன்றது அது ஒரு 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 முறை ஒன்று இருக்குல்ல தெய்வத்துக்களை. அதை வந்து நம்ம தெய்வத்துக்களை முறையிடும் போது அந்த தெய்வம் நம்ம வீட்டோட குலதெய்வமாக மாறுவாங்க. அது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும், அனுபவப்படாதவங்களுக்கு தெரியாது இது. ஆனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் எலுமிச்சை பழத்தில் வந்து விளக்கை ஏற்றினாவே அவ்வளோ பவர் கிடைக்கும். 99% எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும். 10% வந்து ஃபெயிலியர் ஆகும். விடுங்க. கடவுள் வந்து நம்மளோட எப்பவுமே நம்ம வணங்குற தெய்வம் நம்ம கூடயே இருக்கணும். உபாசன தெய்வம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் உபாசன தெய்வம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் ஒரு தெய்வம் இருக்கும். நம்ம குலதெய்வத்தோட பல மடங்கு வந்து சக்தி அந்த தெய்வத்துக்கு உண்டு. நம்மளை வந்து வழி நடத்துறதே அவங்க தான். நம்மளோட ஜாதக தோஷம் எதனா இருந்தாலோ அந்த உபாசன தெய்வம் தான் நம்மளை வழி நடத்தும். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஜாதகத்தில் இந்த உபாசன தெய்வம் அந்த உபாசன தெய்வன்றதுல நம்ம சொல்லுவோம். அந்த உபாசன தெய்வம் அவங்கவுங்க ஜாதகத்திலே இருக்கும். அந்த மாதிரி இந்த தாயாரை நம்ம உபாசன தெய்வமாக ஆக்கலாம். அதோட முறை தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். இதை பண்ணால் என்னென்ன நன்மை கிடைக்கும். ஃபஸ்ட்டு தாயாரை எப்படி வணங்கணுன்றது ஒன்று இருக்குது. கடமைக்கு தெய்வத்தை வணங்கக்கூடாது. இது பூஜை முறை தான். 9 வாரம் தான் இது. உங்களோட உபாசன தெய்வமாகவே வருவாங்க அவங்க. உபாசன தெய்வம்னா என்ன திருப்பியும் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, நம்மள எல்லா பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. உங்களோட கஷ்டம் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் கண்ணீர் சிந்தத்துக்கு முன்னாடியே கடவுள் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தருவாங்க. வீட்டில் பிரச்சனை, வீடு பாதிலே நிற்கிது, எதிரிங்க தொல்லை, கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, வீட்டுக்காரர் சந்தேகப்படுகிறாரு, கணவன் மனைவிக்கு சண்டை, பிரிஞ்சு போயிட்டாங்க, பில்லி சூனியம், செய்வின பாதிப்பு, இப்படி எல்லாமே சொல்லின்னு வரலாம். தாயாருக்கு மட்டும்தான் நவராத்திரி உண்டு. துர்க்கை அம்மாவுக்கு 9 வாரம் 9 நாள் நவராத்திரி கொண்டாடுவாங்க. துர்க்கை அம்மாவுக்கு மட்டும்தான். அது எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு பலகாரம் வந்து ஒரு வாரத்துக்கு வைப்பாங்க. நான் சொல்கிற முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தாயாரே உங்களை வழி நடத்துவாங்க. உபாசனை தெய்வமாகவே வருவாங்க. இதுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு முறை, உங்களோட கஷ்டம் நஷ்டம் லக்ஷ்மி கடாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும். நல்ல விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம சொல்கிறோம், நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 9 வாரம் லக்ஷ்மி கடாச்சாரம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலாம். இல்லை எங்களுக்கு கெட்டது நெகட்டிவ் தொழில் அபிவிருத்தி, இந்த கண்டிஷ்டி பில்லி சூன்யம் செய்வி எல்லாமே வந்து தாயார் கையிலேருந்து விலகணும்னு கேட்டிங்கன்னா, ராகுகால பூஜை செவ்வாய்க்கிழமை. அந்த ராகுகால பூஜையில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பூஜைக்கு ராகுகாலம் முன்னாடி கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா, ராகுகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கோயிலேருந்து வெளியே வரணும். நீங்கள் வேலை கேட்டுட்டு உடனே வெளியே வந்துடுவீங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம். ரெண்டாவது, தாயார் மேலே போடுற அரளி மாலை, சம்மங்கி மாலை, இதை நீங்கள் தாயார் கையில் போடலாம். செவ்வரளி 2 பழம், வெத்தலை பாக்கு, புரியுதுங்களா? ஊதுவத்தி. இந்த விளக்கேற்றுற முறை ஒன்று இருக்குது. கெட்டது விலகணும்னா நல்ல எண்ணெய் தான் ஏற்றணும். எள்ளு எண்ணெய், நல்ல எண்ணெய்னா எள்ளோட எண்ணெய், ஒரிஜினல் எண்ணெய் ஏற்றுவோங்க. இப்போது விளக்கு ஏற்றும் போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யார் ஏற்றுறீங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் வரம் கொடுப்பாங்க. உங்களோட வரத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது வந்து உங்கள் குடும்பத்துக்கே தருவாங்க. இதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். தவிர மற்றபடி ஒரே விஷயத்தில் எல்லாருக்குமே வரம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. நீங்கள் கேட்ட வரம் பிறருக்கு நீங்கள் தர முடியும், தார வார்த்தை கொடுக்க முடியும். இந்த பூஜை வந்து தார வார்த்தை தான் நீங்கள் தருவீங்க. பிறருக்கோசம் நீங்கள் வணங்கும் போது நீ கோரிட்டியா அப்படின்னு. ஆனால்
இந்த ஒரு தாயாரை நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். செல்வ செழிப்பு கிடைக்கும், லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்கும். இப்போ ஏற்றுறவங்களோட வயசை பொறுத்து தான் இந்த பூஜை மாறும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 21 வயசு இருந்ததுன்னா அவங்களுக்கு 21 விளக்கு, 38 வயசு இருந்ததுன்னா அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி விளக்கோட கவுண்டிங் வரணும். அதில் தீபத்தை வந்து மஞ்சள் குங்குமத்தை வச்சு தெய்வத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். இதை ஏற்றி பாருங்கள், இந்த முறையை வந்து ஏற்றி பாருங்கள். இதுக்கு மந்திரம் உண்டு. இந்த மந்திரத்தை 108 வாட்டி நீங்கள் அந்த விளக்கை வந்து சாமியை பார்த்த மாதிரி ஏற்றணும். நீங்கள் அந்த விளக்குக்கு பின்னாடி தெய்வத்தை பார்த்துட்டு 108 சாமந்தி பூவோ சம்மங்கி மாலையோ அரளி செடியோ கவுண்ட் பண்ணிக்கோங்க. 108 ஒரு மந்திரத்தை சொல்லி 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 கீழே வைங்க. ஒரு மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. நான் ஏற்கனவே சொன்னேன், உபாசன தெய்வமாகவே மாறுவாங்க தாயார். உபாசன தெய்வம்னா நீங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, உங்களை ஒருத்தரம் தொடவே முடியாது உங்கள் குடும்பத்தை. அந்த அளவுக்கு தாயார் ரொம்ப சக்தி மிக்க ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாங்க. உங்கள் வாக்கு பலிக்கும், உங்களை திட்டினாங்கன்னா அவங்களுக்கே ரிட்டன் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு தாயார் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தருவாங்க. தெய்வங்கள்லாம் உங்களுக்கு சரணாகதி அடைவாங்க. ஏன்னா உபாசன தெய்வமாகவே ஆகிடுவாங்க தாயார் வந்து. இது என்னோட அனுபவத்தில் நான் பாடத்தில் கொடுக்குறது. இதில் ஒன்று மந்திரம் மட்டும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அதுக்கு கட்டணம் உண்டானா கட்டணம் உண்டு. இந்த மாதிரி பூஜையை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற எல்லா தடையும் உடையும், உங்கள் நவகிரக தோஷம் விலகும். அம்மா பக்கத்தில் இருந்துட்டாவே எல்லாமே விலகும். ஏன்னா அவ்வளோ சக்தி மிக்க ஒரு பூஜை முறை. இதோட முறையை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. எல்லாத்தையுமே அங்கேயே விட்டு வந்துடணும். நீங்கள் 108 வாட்டி பூஜை பண்ணி அந்த மலரை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடணும். வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து உங்கள் பூஜை ரூமில் வைக்கணும். அந்த அம்மா வந்து உங்கள் கூடயே இருப்பாங்க. உங்கள் உடம்புல ஒரு வைப்ரேஷன் தெரியும். நீங்கள் குறி சொல்கிற மாதிரி தெய்வம் வந்து சாமி வந்து ஆடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் ஆட மாட்டீங்க. எதிரில் இருக்கிறவங்க யாருன்றது உங்களுக்கு அம்மா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி மிக்க ஒரு பூஜை முறை. உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமாக இருக்கும். பண்ணி பாருங்க. நான் வந்து இது உபாசனமாக வந்து இந்த குறி சொல்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த முறையை வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகி இருக்கிறாங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இதோட கட்டணம் வந்து குறைவாக தான் நம்ம கேட்போம். இந்த மந்திரத்துக்கு மட்டுமே குரு காணிக்கை உண்டு, புரியுதுங்களா? 1200 ரூபாய் குரு காணிக்கை. இது பூஜை முறை. இந்த மாதிரி வணங்கும் போது நவராத்திரி நீங்கள் பூஜை 9 நாள் பண்ணுறது, வாழ்க்கை ஃபுல்லாக தெய்வம் வந்து உங்கள் கூடயே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வீரியம் வரும். வாரத்தில் 9 வாரம் பண்ணணும். லக்ஷ்மி கடாச்சாரமும் வேணும்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம், தவறெல்லாம் கிடையாது. மனசுக்குள்ளேயே தான் மந்திரம் சொல்லணும், தவிர மனசுக்கு வெளியே சொல்லக்கூடாது. ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு பூஜை வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சிடணும். ஒரு மந்திரம் சொல்லி கீழே பூஜைக்கு முன்னாடி ஒரு பூவை வச்சிடணும். அது வெறும் தரையில் வைக்கக்கூடாது. மஞ்சள் கலரில் துணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வைக்கும்போது குரு பகவானோட அருள் கிடைக்கும். அம்மாவோட பார்வை உங்களுக்குள்ளேயே இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக இருப்பீங்க. என்னால் முடியல அப்படின்னு எவனா ஒருத்தன் எதில் உங்கள் ஜாதகத்தில் கோளாறு இருக்கட்டும், அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி தாயார் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை தருவாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மந்திரம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், துர்க்கை அம்மாவோட மந்திரம் சொல்லுங்கள். அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கப்படும். 1200 ரூபாய் இதோட கட்டணம். இந்த பூஜை முறையில் வந்து திருப்பி உங்களுக்கு அந்த லிஸ்ட்டுலாம் வரும். முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி விளக்கு ஏற்றணும், என்னென்ன விளக்கு எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு முறையாக சொல்லி தருவோம். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.